வணக்கம். சிந்திங்க 9 ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி. சிந்திங்க 9 சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் சாஸ்திரங்கள் சில இதை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பூஜைக்காக தாங்கள் நேரம் பணம் செலவழிப்பது பெரிய விஷயம் கிடையாது. கனிந்த தாழ்ந்த முறையான பக்தி மனோபாவம் தான் நல்ல பலன்களை நமக்கு தரும். முக்கிய பூஜை மற்றும் வேண்டுதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பிறரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. தேவையான காலம் வரை வருடத்திற்கு ஒரு முறையாவது முக்கிய பூஜைகளை நாம் செய்ய வேண்டும். எல்லா ஆலயங்களுக்கும் சம்பந்தமின்றி சென்று வருவது பயன் தராது. பொழுது போவதற்காக சுற்றுலா போல ஆலயம் செல்லக்கூடாது. தங்கள் சக்திக்கு ஏற்றபடி பூஜை செய்ய வேண்டும். வசதியுள்ளவர்கள் சாதாரண பூஜை செய்தால் பலிக்காது. எளியவர்கள் கடன் வாங்கி பெரிதாக பூஜை செய்யவும் கூடாது. பூஜைக்கு அமாவாசை, பௌர்ணமி திங்கள், பிறந்த நாள், சித்திரை 1, ஜனவரி 1 போன்றவை உகந்த நாட்கள். தலங்களுக்கு செல்வதற்கு முன் ஒரு நாளும் பின் ஒரு நாளும் இறந்தவர் வீட்டிற்கு செல்லக்கூடாது. நெருங்கிய உறவினர் இறந்துவிட்டால் ஐயர் அல்லது ஜோதிடரை கேட்டு தகுந்த காலம் கடந்து ஆலயம் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். வசதியுள்ளவர்கள் ஆலயங்களுக்கு புத்தாடை அணிந்து செல்லலாம். வசதி அற்றவர்கள் பழைய ஆடையாக இருந்தாலும் துவைத்து உலர்த்தி சுத்தப்படுத்தி அணிந்து செல்வது நல்ல பலன்களை தரும். மாலை நேர பூஜைக்கு காலை அணிந்த உடையை அணியக்கூடாது. பொருட்கள் தரமாக இருந்தால் அனைத்தையும் பரிகார ஸ்தலத்தில் வாங்குவது சிறந்தது. அதிகம் பேரம் பேசக்கூடாது. பூஜை பொருட்களை வாங்கும் பொழுது முதலில் விநாயகர் அருகம்புல் வைத்து பிரார்த்தித்து ஒரு தேங்காயை வலது கையில் வைத்துக்கொண்டு ஒரு பிரதட்சணம் வந்து பூஜையை துவங்கி ஒதுக்கப்பட்ட இடத்தில் அந்த சிதறுக்காயை உடைப்பது நல்ல பலனை தரும். ஆலயத்திற்குள் யாருடனும் பேசக்கூடாது. செல்போன்களையும் பயன்படுத்தக்கூடாது. இறைவனுக்கு படைக்கும் வெற்றிலையில் நுனியும் வாழைப்பழத்திற்கு காம்பும் அவசியம் இருக்க வேண்டும். வில்வம் மற்றும் தாமரை பூவிற்கு இதழ்கள் மட்டுமே உயர்ந்தவை. காம்பு மற்றும் இதர பகுதிகள் அவசியம் இல்லாதது. இறைவனுக்கு செய்யக்கூடிய அர்ச்சனை பொருட்களை பிளாஸ்டிக் பைகளில் கொடுக்காமல் பித்தளை, எவர் சில்வர், தாம்பாள கூடையில் வைத்து கொடுக்க வேண்டும். திரை போட்ட பின் பிரதட்சணம் மற்றும் கைகூப்பி இறைவனை வணங்குவது தவறான ஒரு செயல். இன்னைக்கு ஒரு சில சாஸ்திரங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேற ஒரு புதிய பதிவுடன் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்.